Hi friends, good morning. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். இது வந்து இந்த வடக்கு சைடில், அதாவது குஜராத், அப்புறம் பாம்பே சைடு, ஈஸ்ட் இந்தியா சைடு, நார்த்துலலாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை வெரைட்டி. இதை வந்து பேசன் கா சில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பேசன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அது சாதாரணமாக நம்ம ஊர் கடலை மாவு தாங்க. கடலை மாவை கரைச்சி அதில் வந்து கொஞ்சம் ஜீனி, ஒரு டீஸ்பூன் ஜீனி, வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பொடி, அதாவது நம்மளோட ரெட் சில்லி பவுடர், சால்ட் வந்து இந்த பிளாக் சால்ட் கூட சிலவங்க போடுவாங்க. என்கிட்ட இல்லை, நான் நார்மல் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரிஞ்சு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. நம்ம அடை மாவு மாதிரியே இருக்கும். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் கூட நல்ல வாசனையாக இருக்கும். அதை ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான், அது வந்து நல்ல வாசனையாக இருக்குங்கிறதுக்காக. அது மாதிரி அடக்கி நம்ம நடுவில் இப்படி ஹோல் பண்ணி நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் செய்கிறேங்க. இது எக்ஸாக்ட்லி என்ன டேஸ்ட் வருதுன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெங்காய பக்கோடா செய்வோம் இல்லையா, வெங்காய பக்கோடாவோட அதே டேஸ்ட் வருது. அரிசி மாவு போடாமலே சூப்பராக வருதுங்க. அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை. நம்ம வெங்காய பக்கோடாக்கு நம்ம அரிசி மாவு போடுவோம். இது தோசை நமக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வேண்டாங்கிறதுனால நம்ம அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை. பட் எக்ஸாக்ட்லி இது நல்ல சின்ன வெங்காயம் போட்ட அந்த பக்கோடா, வெங்காய பக்கோடா ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே டேஸ்ட்டு தாங்க வருது. பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இந்த சைடு இப்படி ப்ரௌன் ஆகிடுச்சா, கோல்டன் ப்ரௌனா, அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்து தோசை பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட தேங்காய் சட்னி இஸ் அன் எக்ஸலன்ட் காம்பினேஷன். பட் பாருங்க, இந்த சைடு இப்படி இருக்கா, இப்படி போட்டிங்கன்னா அப்படி இருக்குது. செம்மையாக வந்திருக்கு, செம்மையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் செஞ்ச தோசை மட்டும் கொஞ்சம் கல் ரொம்ப சூடு இருந்ததுனால அடிப்பக்கம் பிளாக் ஆகிடுச்சு. அதனால நான் அதை சாப்பிட்டுக்குவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பட்டு செகண்டு போட்ட தோசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கு. அவ்வளோ ஓட்டி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது எக்ஸாக்ட்லி இதில் வந்து இந்த வெங்காய பக்கோடாவோட டேஸ்ட் இருக்குது. அதை பிடிச்சவங்களுக்கு இது எட்டர்னிட்டி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க.